டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற யூடியூபிலே உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். 2019 வாக்கியப்படி பிப்ரவரி 13 அன்று, திருக்கணிதப்படி மார்ச் 7 இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுகிறது. பொதுவாக 18 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது ராகு கடகத்தில் இருந்து விலகி மிதுனத்திலும், கேது மகரத்தில் இருந்து தனுசிலும் பரிபாலனம் செய்ய இருக்கிறார். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு நடக்க இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை கவனிக்கும் முன்பு இந்த ராசியில் அடங்கிய 9 பாதங்களை இப்பொழுது பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்ற பாதங்களை அடங்கியதே கன்னி ராசியாகும். மிதுன ராசிக்கு பிறகு கணக்கு போடுவதில் திறமை உள்ளவர்கள், இந்த ஜோதிடத்திலே வல்லவர்கள், மனதின் குறிப்பு அறிந்து அதன்படி நடந்து வெற்றி கனியை பறிப்பவர்கள். எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையிலே நுண்ணறிவுக்கு அதிகாரியாக விளங்குகின்ற புதனே இவர்களுடைய ராசியின் கதாநாயகர். நுட்பமான அறிவை கொண்டு இருப்பதால் வருகின்ற அபாயகரமான நிகழ்ச்சிகளுக்கு தடுக்கக்கூடியவர்கள், தாமதப்படுத்தக்கூடியவர்கள் அப்படியே தள்ளி போடும். கன்னி ராசிக்கு 4வது இடத்திலே கேது, 10வது இடத்திலே ராகு. பழமொழி என்ன சொல்லுகிறது என்றால், 10லே ஒரு பாம்பு இருக்க வேண்டும், 10லே ஒரு பாவி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம் தொழில் பலமாக இருக்கும் என்று கூறுகிறார். 4லே இந்த கேது இருப்பதுதான் இவர்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலே இவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கின்ற சொத்துக்களை அடமானம் செய்வதற்கு தொழில் மங்கி இவர்கள் விரைந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்பதிலே பஞ்சம் இருக்காது. ஆனால் பயம் மட்டும் இவர்களை ஆட்டி படைக்கும். இப்பொழுது 4வது இடத்திலே இருக்கின்ற சனியோடு இந்த கேது சேரும் பொழுது எதை தின்றால் பித்தம் தீரும் என்ற நிலையிலே ஆன்மீக தலங்களை இப்பொழுது உலா வந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் 10ல் இருந்த ராகு இவர்களுக்கு புதிய பதவிகளை கொடுத்து, புதிய மனிதர்களுடைய தொடர்புகளை கொடுத்து, புதிய வாய்ப்புகளை கொடுத்து, ஜீவன ரீதியாக நீ சாதாரணமானவன் அல்ல, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவன், உன்னுடைய கஷ்டம் இதுதான் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக ராகு இவர்களுக்கு பக்கபலமாக. இவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னவென்றால், இந்த கேதுவுடைய ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்ற கீழே பெரும் பள்ளம், திருவெண்காடுக்கு அருகாமையிலே, சீர்காழிக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஸ்தலத்திற்கு சென்று ஒரு 6 மணி நேரம் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ கேதுவே போற்றி போற்றி என்று வணங்கி வர
இடைப்பட்ட தாமதப்படுத்தப்பட்ட அலைச்சலினால் ஊக்குவிக்கப்பட்ட அந்த அலைச்சலை கொடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் கட்டுக்கு அப்பொழுது இவர்கள் வண்டி ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். குறிப்பாக வீடுகள் பழுதுபட்டால் வாஸ்து ரீதியாக நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்திலே செய்யக்கூடாது. ஏனென்றால் அதிகபட்ச செலவை உண்டாக்கிவிடும். இருக்கின்ற வேலைகளிலே உங்கள் திறமைகளை காட்டி இருக்கிறதை விட்டு பறக்கிறதை பிடிக்க கூடாது என்ற ஒரு பழமொழிக்கு இணங்க நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் ஏறத்தாழ 55% விழுக்காடை பெற்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை அவ்வளவு சுலபமாக மடக்கி விடாது. அதே நேரத்தில் இப்பொழுது சொன்ன அனைத்து கருத்துகளும் பொது அந்த கருத்தே ஆகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற சக்தி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற தசா புத்திக்கு 70%. கோச்சார ரீதியாக நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே, இது 30% உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த பெயர்ச்சி பெரிய புரட்சியை செய்யவில்லை என்றாலும் கூட அபாய கட்டங்களை உருவாக்காது என்பதை நீங்கள் மனதிலே நிரப்பிக்கொள்ள வேண்டும். என்னுடைய அன்பான நேயர்களே, என்னுடைய அந்த பதிவிலே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதற்கு முன்னால் பதிவு செய்த முக்கியமான அந்த பலன்களையும் ஆண்டு பலன்களையும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களையும் மாத பலன்களையும் பதிவிட்டு இருக்கின்றேன். அவசியம் பார்த்து நீங்கள் பயன் பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பான யூடியூப் நேயர்களே, இதிலே வருகின்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம். அதிலே வருகின்ற பதிவுகளை அப்டேட் செய்ய நீங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் செய்யவும், மற்றும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு சொன்னால் மேற்கொண்டு வருகின்ற பதிவுகளிலே என்னுடைய விளக்கத்தை நான் உங்களுடைய ஆசைக்கு தகுந்தாற் போன்று பூர்த்தி செய்ய கடமைப்படுகிறேன்.